ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 148. மயிலும் பாதரச கல்லும். ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ் சமாதி அடைந்த தகவல் அக்கல்கோட்டுக்கு தந்தி மூலம் தெரிவிக்கப்பட்டது. இந்த விஷயம் ஸ்ரீ சுவாமிக்கு தெரியாதா என்ன? ஆனால் அவர் ஏதும் அறியாதது போல அந்த தந்தியை காக்குபாய்க்கு முன்னால் கொண்டு வைக்கும்படி கூறினார். தகவல் வந்தபோது ஸ்ரீ சுவாமி சேமிப்பு அறையில் இருந்தார். அன்று ஸ்ரீ சுவாமி வினோதமாக நடந்து கொண்டார். அவர் தகவல் தெரிந்தவுடன் தன் படுக்கையில் இருந்து எழுந்து கொண்டு தன் கைகளால் தலையில் அடித்து கொண்டார். பின்னர் ஓந்திரகரின் வீட்டுக்கு சென்றார். அவர் ஸ்ரீ சுவாமிகளை குளிக்கிறீர்களா என்று கேட்டதற்கு சரி என்று கூறினார். ஆனால் குளித்துவிட்டு தன் உடலை துடைத்து கொள்ளவில்லை. உடலில் எந்தவித வாசனை பொருட்களையும் தடவிவிட அனுமதிக்கவில்லை. நெற்றியிலும் திலகம் எதுவும் பூசிக்கொள்ளவில்லை. ஆரத்தி எடுக்க அனுமதிக்கவில்லை. அன்று மிகவும் நிலையற்ற பாணியில் நடந்து கொண்டார். காக்குபாய் தகவல் தெரிந்ததும் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு கதறினாள். அவளை ஸ்ரீ சுவாமி மகராஜ் எவ்வளவோ தேற்றிய போதும் அவளுடைய துக்கம் குறையவே இல்லை. அவள் மகராஜிடம், சுவாமி, நான் என் குழந்தையை உங்களிடம் தானே ஒப்படைத்தேன். நீங்கள் அவனை செல்ல எப்படி அனுமதிக்கலாம் என்று ஒப்பாரியுடன் கேட்டாள். அதற்கு ஸ்ரீ சுவாமி, நான் அவனை என் நெஞ்சில் சுமந்தேனே. எவ்வளவோ கூப்பிட்டு அனுப்பியும் அவன் வரவில்லையே, நான் என்ன செய்வது? நீ என்னை மகனாக ஏற்றுக்கொள். நான் அவனை நற்கதிக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று கூறி தேற்றினார். காக்குபாய் மிகுந்த பாக்கியசாலி. ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கே தாயாகிவிட்டாளே. அவள் எப்போதெல்லாம் தன் மகனை நினைத்து அழுதாளோ அப்போதெல்லாம் ஸ்ரீ சுவாமி அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டு தேற்றினார். ஸ்ரீ சுவாமி மகராஜ் 15 நாட்களுக்கு அவளுடனேயே இருந்து அவளுடைய மனோநிலையை சரி செய்தார். என்ன ஒரு பாக்கியம்! ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் பக்த வச்சலன் ஆயிற்றே. பின்னர் ஒரு நாள் ஸ்ரீ சுவாமிகள் மயில் மயில் என்கின்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார். எவருக்கும் அதன் அர்த்தம் புரியாததால் ஒரு சேவகர் காஸ்பாக்கில் இருந்து மயில் ஒன்றை கொண்டு வந்தார். ஆனால் ஸ்ரீ சுவாமி அதை துளி கூட சட்டை செய்யவில்லை. அப்படியென்றால் ஸ்ரீ சுவாமி வேறு எதையோ உணர்த்த நினைக்கிறார். ஆனால் அவர் அவ்வாறு கூறுவது தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அவர் காக்குபாயிடம், எனக்கு வேண்டியதை நீ கொடுப்பாயா என்று கேட்டதற்கு, என்னிடம் இப்போது என்ன இருக்கிறது என்றாள். அதற்கு, எனக்கு பாதரச கல்லை கொடு என்று பதிலளித்தார். சுவாமி, அதற்கு நான் எங்கே போவது? நான் எவரிடம் இருந்தாவது அதை எடுக்க வேண்டுமா அல்லது கல்லின் மீது பாதரசம் பூசிக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டதற்கு, நீ மறைத்து வைத்திருப்பதை கொடு என்றார். இதே போன்று ஸ்ரீ சுவாமி நாள் முழுவதும் கூறிக்கொண்டே இருந்தார். அதன் அர்த்தம் என்ன என்பதை எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் பிரம்மச்சாரி புவா, பாபா ஹென்வாய், ஹேரோபா மற்றும் சிலர் மும்பையிலிருந்து வந்து ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு அவருடைய வாரிசு யார் என்று கேட்டனர். சிலர் பிரம்மச்சாரி புவாவை பரிந்துரைத்ததற்கு ஸ்ரீ சுவாமி, அவன் உபயோகமற்றவன், அவன் கழிவுகளை கழுவுவதற்குத்தான் சரி, பாபா ஹென்வாயும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றார். மீண்டும் மயில் மயில் என்று கூறத் தொடங்கினார். பின்னர், நீங்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள், நான் மயிலை கொண்டு வருகிறேன், என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை செய்வேன் என்று கூறி அனைவர் வாயையும் அடைத்தார். மகராஜ் எப்போதும் ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு நடந்து செல்வார். காக்குபாய் பிரம்மச்சாரி புவாவிடம் ஸ்ரீ சுவாமிக்கு ஒரு நல்ல குச்சியை வாங்கி கொடுக்குமாறு கோரினாள். அந்த புதிய குச்சியை பார்த்து, இது மயிலுக்குத்தான் தேவைப்படும் என்று ஸ்ரீ சுவாமி கூறினார். காக்குபாய் ஒரு வெகுளி. அதே அவள் ஒரு விவேகமுள்ள பெண்ணாக இருந்திருந்தால் ஸ்ரீ சுவாமி கூறும் மயில் மற்றும் பாதரச கல்லின் அர்த்தத்தை புரிந்து கொண்டிருப்பாள். காக்குபாய்க்கு 8 அல்லது 9 வயதில் ஒரு மகன் இருந்தான். அவனது பெயர் தாதா. கொங்கனில் வசித்து வந்தான்.
மகாராஜ் அவனைத்தான் மகிழ் பாதரசக்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். தாதா ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அருளால் சந்நியாச தீட்சை பெற்றுக்கொண்டு ஸ்ரீ சுவாமி சுத மகாராஜ் ஏற்படுத்திய மடங்களை கவனிக்கும் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். தொடக்கத்தில் தாதா சிறு பிள்ளை என்பதனால் இவை எதையும் விரும்பவில்லை. காக்குபாய் எப்படி தன் மகன் கரிபாவ் சந்நியாசம் பெற்றுக்கொள்வதை விரும்பவில்லையோ அதேபோல் தாதா சந்நியாசி ஆவதையும் விரும்பவில்லை. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தாதாவை அக்கல்கொட்டுக்கு வரவழைத்தார். சில நாட்கள் அவர் அங்கு தங்கியிருந்த போது ஸ்ரீ சுவாமி அவருடைய தலையில் தன் பாதுகைகளை வைத்து சந்நியாச விருப்பத்தை அவருக்கு ஏற்படுத்தினார். காக்குபாய் அவரிடம் இந்த வேஷம் உனக்கு வேண்டாம் என்று கெஞ்சிய போது, நீங்கள் என்னை விட்டு சென்ற போது எனக்கு 6 வயது. அப்போதில்லாத அக்கறை இப்போது வந்துவிட்டதா? இனி நான் ஸ்ரீ சுவாமி மகாராஜுடைய சொத்து. ஸ்ரீ சுவாமி மகாராஜ் என்னுடையவர், நான் உங்களுடையவன் கிடையாது என்று கூறிய பின் அவளால் எந்த மறுவார்த்தையும் பேச முடியவில்லை. அடுத்த நாளிலிருந்து தாதா வீடு வீடாக பிச்சை எடுக்கத் தொடங்கினார். இவற்றை பார்த்து வருத்தமடைந்த காக்குபாய் மகாராஜிடம் சென்று கோபத்துடன் சண்டையிட்டாள். அவர் அவளை ஒரு அறையில் வைத்து பூட்டுமாறு கோபத்துடன் கூச்சலிட்டார். பின்னர் அவள் சுந்தராபாய் போன்ற சேவகர்களிடம் சென்று ஸ்ரீ சுவாமி மகாராஜிடம் பரிந்துரைக்குமாறு கேட்டதற்கு அவர் அவர்களை அடிப்பதற்காக தன் பாதுகைகளுடன் ஓடி வந்தார். ஸ்ரீ சுவாமி மகாராஜ் தாதாவை தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டு காதுகளில் ஓதி விளையாடுவார். அவ்வாறு ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் போது காக்குபாயை வரவழைக்கச் சொல்லி அவளுடைய பாதங்களில் தாதாவை நமஸ்கரிக்குமாறு கூறினார். காக்குபாய், நீ உன்னுடைய தாய் கிடையாது, நீ அவளுடைய மகன் கிடையாது, நீ என்னுடையவன் என்று கூறி தன் கரங்களை தாதாவின் தலையில் வைத்தார். சச்சிதானந்த சுவாமி குமாரர் என்கின்ற நாமத்துடன் தாதா மும்பை மடத்தில் தன் பணிகளை செய்து வந்தார். ஸ்ரீ சுவாமியின் அருளால் தாதா மும்பை மடத்துக்கு புதிய கட்டிடத்தை எழுப்பி ஆத்மலிங்கத்தை அந்த மடத்தில் ஸ்தாபனம் செய்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழை பறக்கவிட்டார். ஹரிபாவ் என்கின்ற ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தின் மீது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கொண்டிருந்த அன்பு வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. காக்குபாய் எவ்வளவு புண்ணியம் செய்தவள் என்பதை புரிந்து கொள்ளும் பக்குவம் அவளுக்கு இல்லாததால் அவள் தன் 2 மகன்களையும் ஸ்ரீ சுவாமி ஆட்கொண்ட போது தடுத்தாள். அவளுடைய தாய்ப்பாசம் அவள் கண்ணை மறைத்தது. இருப்பினும் அது எதையுமே ஸ்ரீ சுவாமி பொருட்படுத்தாமல் அவர்கள் இருவரையும் தன் வசப்படுத்தி உலக நலனுக்காக சேவைகள் செய்ய வைத்து நற்கதி பெற செய்தார். இந்த அத்தியாயங்களை படித்து தெரிந்து கொண்டதால் மட்டுமே நாம் புண்ணியம் செய்தவர்கள் ஆனோம். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழ் மேலும் மேலும் பரவ நம்மையும் அவர் ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டமைக்கு அவர் பாத கமலங்களில் நமஸ்கரித்து இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.